ஹலோ இன்ஜினியர்ஸ், வெல்கம் டு சிவில் இன்ஜினியர்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங்கில் ப்ராப்ளம்ஸ். ஃபர்ஸ்ட், இங்கே வந்து லிக்விட் லிமிட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு கிவனில் எழுதிப்போம். லிக்விட் லிமிட் கொடுத்துருக்காங்க 65%, பிளாஸ்டிக் லிமிட் கொடுத்துருக்காங்க 29%. பர்சன்டேஜ் ஆஃப் க்ளே ஃப்ராக்ஷன் வந்து 24 கொடுத்துட்ருக்காங்க. ஆக்டிவிட்டி ரேஷியோ கேட்குறாங்க. ஆக்டிவிட்டி ரேஷியோ ஃபார்முலா என்னென்னா பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் டிவைடட் பை பர்சன்டேஜ் ஆஃப் க்ளே ஃப்ராக்ஷன். பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸோட ஃபார்முலா என்ன வரும்னா WL மைனஸ் WP வரும். So 65 minus 29 divided by 24, 36 divided by 24 வரும். இதை வந்து டிவைட் பண்ணோம்னா 1.5 வரும். 1.5 வந்து கிரேட்டர் தென் 1.25. ஆக்சுவலி வந்து ஆக்டிவிட்டி ரேஷியோ வந்து எதை வச்சு கண்டுபிடிப்பாங்கன்னா அதோட கிளாஸிஃபிகேஷன், ஆக்டிவிட்டி நம்பர், அதோட கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஆக்டிவிட்டி நம்பர் வந்து 0 to 0.75 இருந்ததுன்னா இன்ஆக்டிவ், 0.75 to 1.25 இருந்தால் நார்மல், கிரேட்டர் தென் 1.25 இருந்ததுன்னா அது ஆக்டிவ். ஆக்சுவலி ஆக்டிவிட்டி ரேஷியோ மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து நம்பர் வந்துடும், அதை நீங்கள் போட்டுடலாம். பட் இந்த கிளாஸிஃபிகேஷன் வந்து எப்பயாவது வந்து சம்ஸ் இதுவில் கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து இது என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னு இந்த எந்த கிளாஸிஃபிகேஷனில் வரும் அப்படி கூட கேட்கலாம். ஸோ அதுக்காக வந்து இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். 0 to 0.75 வந்து இன்ஆக்டிவ், 0.75 to 1.25 வந்து நார்மல், கிரேட்டர் தென் 1.25 வந்து ஆக்டிவ்.